10வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். 10வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 3வது ஸ்கந்தத்துல 10வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். நாராயணியத்துல மொத்தம் 100 தசகங்களாக்கம் இருக்கு. இந்த 100 தசகங்கள் 12 ஸ்கந்தங்களையாக்கும் 100 தசகங்களாயிட்டு பிரிச்சு எழுதியிருக்கார் பட்டதிரிப்பாடு. ஒன்னாவது தசகத்திலிருந்து 3வது தசகம் வரைக்கும் முதல் ஸ்கந்தம், 4வது தசகத்திலிருந்து 7வது தசகம் வரைக்கும் 2வது ஸ்கந்தம், 8வது தசகத்திலிருந்து 15வது தசகம் வரைக்கும் 3வது ஸ்கந்தம், 16வது தசகத்திலிருந்து 19வது தசகம் வரைக்கும் 4வது ஸ்கந்தம், 20வது தசகத்திலிருந்து 21வது தசகம் வரைக்கும் 5வது ஸ்கந்தம், 22வது தசகத்திலிருந்து 23வது தசகம் வரைக்கும் 6வது ஸ்கந்தம், 24வது தசகத்திலிருந்து 25வது தசகம் வரைக்கும் 7வது ஸ்கந்தம், 26வது தசகத்திலிருந்து 32வது தசகம் வரைக்கும் 8வது ஸ்கந்தம், 33வது தசகத்திலிருந்து 36வது தசகம் வரைக்கும் 9வது ஸ்கந்தம், 37வதுலேருந்து 88வது தசகம் வரைக்கும் 10வது ஸ்கந்தம், 89வது தசகத்திலிருந்து 97வது தசகம் வரைக்கும் 11வது ஸ்கந்தம், 98வது தசகத்திலிருந்து 100வது தசகம் வரைக்கும் 12வது ஸ்கந்தம். இப்படியாக 12 ஸ்கந்தங்களை 100 தசகங்களாயிட்டு டிவைடு பண்ணியிருக்கார் பட்டதிரி. அப்போ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற 10வது தசகம் அப்படிங்கிறது 3வது ஸ்கந்தம். 1வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவானே நாராயணா, பகவானோடு அனுகிரகத்தால அனுகிரகம் கிடைச்ச அந்த பிரம்மா விருட்சங்கள், ஔஷதிகள், அதே மாதிரி செடி கொடிகள், அதே மாதிரி ஸ்தாவரங்கள், பட்சி மிருகாதிகள், திரியக்குகள், மனுஷா, தேவர்கள் இப்படின்னு சகல ஜீவஜாலங்களையும் சிருஷ்டிச்சாரே. வைகுண்டா அப்படின்னு இங்க பட்டதிரி பகவானை கூப்பிடுற, துக்கங்கள் ஒன்றும் இல்லாத, ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாத சத்குணம் மட்டும் இருக்கிற வைகுண்டத்துல வசிக்கிற குருவாயூரப்பா. அதான் அதுக்கப்புறம் வர்தித பலகா, ரொம்ப ஜாஸ்தியான பலத்தோடு கூடின பிரம்மா. 1000 திவ்ய சம்பல்சரங்கள் பகவான் சொன்னதுபடி மறுபடியும் தபசு செஞ்ச அந்த பிரம்மாக்கு மனோபலவும் தபோபலவும் ஜாஸ்தியானதை நம்ம பார்த்தோமே. ஸ்பிரிச்சுவல் பலவும் மனோபலவும் வர்த்திச்ச அந்த பிரம்மா அம்போதயோனிகி, தாமரையிலேந்து உத்பவிச்ச அந்த பிரம்மா கில ஆகட்டும் பவல் பிரசாதாது, பகவானோடு அனுகிரகத்தால அசுரஜது சிருஷ்டிச்சாரே. ஜீவதேகான், ஜீவாத்மாக்கள் விராடு ரூபியில லெய்ச்சுண்டாக்கமே இருந்தது. அந்த ஜீவனுகளுக்கெல்லாம் சரீரத்தை உண்டாக்கி பிரம்மா சிருஷ்டிச்சார். பிரளய காலத்துல சர்வச்சராச்சரங்களோடும் சூஷ்ம தத்துவங்களும் பகவானோடு அந்த வயத்துக்குள்ள கர்ப்பாவஸ்தையில இருந்தது. தாமரைப்பூக்குள்ளேந்து முதல்ல பிரம்மா உத்பவிச்சார். அதுக்கப்புறமா அந்த தாமரையோடு உள்ள இருக்கிற சர்வ ஜீவனுகளுக்கும் பிரம்மா சரீரத்தை சிருஷ்டிச்சார். முதல்ல சிருஷ்டிச்சது 14 லோகங்களை ஆக்கும்.
அந்த 14 லோகங்கள் இன்க்ளூடா இருக்கிற பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தில் வசிக்கிற எல்லாரையும் அதுக்கப்புறமா பிரம்மா சிருஷ்டிச்சார். ஜீவாத்மாக்களோடு கர்மங்களோடு கூடிட்டு பகவானில் லயிச்சதை நம்ம பார்த்தோம். கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அந்த ஜீவனுகளுக்கெல்லாம் சரீரத்தை சிருஷ்டிச்சார் பிரம்மா. எப்படியெல்லாம் ஆக்கும் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்தாஸ்னூனி அசையாத்தது, பூருகமயானி அப்படின்னா பூஜனன பூமி, பூருகம் அப்படின்னா பூமியிலேந்து உண்டானது, பூருகமயானி அப்படின்னா பூமியிலேந்து வளர்ந்து வர மரம் செடி கொடிகள் எல்லாம் சிருஷ்டிச்சார். அசையாத பொருள்களும் அதே மாதிரி பூமியிலேந்து வளர்றதும் எல்லாம் சிருஷ்டிச்சார். ததா அதே மாதிரி திரஸ்சான் ஜாதிகி பட்சி மிருகங்களையும் சிருஷ்டிச்சார். திரியக் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப மனுஷா எப்படி வளருறோம், சின்ன குழந்தைகள் இப்படி ஸ்ட்ரைட்டா ஹைட்டு வச்சுட்டு வரும். அது மெல்ல மெல்ல 1 அடி 2 அடி 3 அடி இப்படின்னு ஹைட்டு வந்து 5.5 அடி, சிலவாளுக்கு 6 அடி கூட ஹைட் இருக்கும். இதாக்க மனுஷா வளர்றது, மனுஷாலோட growth. ஆனா இந்த பட்சிகளும் மிருகங்களும் எல்லாம் ஹைட் ஆயிட்டு இப்படி கிழந்து மேலுக்கு ஹைட் வைக்காது, ஹொரிசாண்டல் ஆயிட்டு வளரும். குறுக்கால வளரும். பட்சிகளும் மிருகங்களும் எல்லாம் பார்த்தா ஹைட் இருக்கும், இருந்தா கூட அவளோட அந்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்தானாக்கா, growth அப்படின்னு பார்த்தானாக்கா கிழந்து மேலுக்கு கிடையாது, லென்த்தி ஆயிட்டு இந்த இதாயிட்டு இருக்கும், ஹொரிசாண்டல் ஆயிட்டு இருக்கும் குறுக்கால. அதனாலேயாக்கும் திரியக் அப்படின்னு அவளுக்கு பேர் வந்தது. க்ரோவிங் ஹொரிசாண்டலி அப்படின்னு சொல்லலாம். பட்சிகளும் மிருகங்களும் ஹொரிசாண்டல் ஆயிட்டு குறுக்கால வளர்றது. இனி மனுஷ்ய நிவகான் அபி, மனுஷாலோடு கூட்டங்களையும், தேவபேதான் பல டைப்பில் இருக்கிற உபதேவர்களையும் எல்லாம் இந்த பிரம்மா சிருஷ்டிச்சார். யட்ச ரட்சசு கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் அப்சரசுகள் இப்படி எல்லாம் சிருஷ்டி நடந்தது. அஸ்ருஜது கிலா இப்படி எல்லாம் சிருஷ்டி சம்பவிச்சதே. ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா என்னெல்லாம் சிருஷ்டிச்சாருனாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். மித்யாபோதம், அஜ்ஞானம், தவறுதலாக புரிஞ்சுக்கிறது நினைக்கிறது, அதாக்கும் மித்யாபோதம். அகங்காரம், இந்த சரீரம் சரீர சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் நான் அப்படிங்கிற நினைப்பு, சுகசாதனங்களில் இருக்கிற ஆசை, அது கிடைக்கலைன்னா கோபம், இனி கிடைச்சதுன்னா அது நஷ்டமாயிடுமோ அப்படிங்கிற பயம், இப்படி இருக்கிற அஜ்ஞான விஷயங்களை 5 டைப்பில் இருக்கிற அஜ்ஞான விஷயங்களை ஆக்கும் அவரு சிருஷ்டிச்சார். அதுக்கப்புறம் இதெல்லாம் தமோகுணமான விஷயங்களாக்குமே அப்படின்னு நினைச்சு, இதெல்லாம் நம்ம சிருஷ்டிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சு அவருக்கு பశ్చాத்தாபம் உண்டாச்சு. அதுக்கப்புறமா அவரு அந்த அஜ்ஞானம் நகர்ந்து போறதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணினார். மித்யா அப்படின்னா அஜ்ஞானம், மாயை, இல்லாத விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தோணுறது.
மித்யாகிரகம் அப்படின்னா தவறுதலாக புரிஞ்சுக்கல், தவறுதலாக நினைக்கல். சமுத்திரத்துல அந்த அலைகளை பார்த்து சமுத்திரம் வேற அலை வேற அப்படின்னு நினைக்கிறது. இப்போ தங்கத்தால இருக்கிற மோதிரம், மாலை, வலை இதெல்லாம் பார்த்து எல்லாம் வேற வேறையாக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா எல்லாத்துலேயும் இருக்கிற பொருள் அப்படிங்கிறது தங்கமாக்கும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்காத நிலைமை. இந்த உலகம் சத்தியமாக்கும் அப்படிங்கிற அஜ்ஞான போதம். அஸ்மி மதி, நான் என்னோடது அப்படிங்கிற பாவம். ராகம் அப்படின்னா அட்டாச்மெண்ட். விகோப பீதிகி, பீதிகி அப்படின்னா கையில கிடைச்சது தொலைஞ்சு போகுமோ அப்படிங்கிற பயம். விகோபம் அப்படின்னா ரொம்ப கோபத்தோடு கூடின நிலைமை அப்படின்னு அர்த்தம். என்னோடது அப்படிங்கிற விஷயம் அது தொலைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற கோபம். நினைச்சது கிடைக்கலை அப்படின்னாலும் கோபம். மித்யாகிரகம் அப்படின்னா தவறுதலான எண்ணங்கள். அஸ்மிமதி அப்படின்னா ஈகோ அப்படின்னு அர்த்தம். ராகம் அப்படின்னா ஆசக்தி, அட்டாச்மெண்ட். விகோபம் அப்படின்னா நினைச்சது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கலை அப்படின்னா வர கோபம். பீதி அப்படின்னா கையில ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கிடைச்சிட்டு அது நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம். இந்த 5 விஷயங்களும் துக்கம் உண்டாக்குற விஷயங்களாக்கும். இதெல்லாம் அஜ்ஞானங்களாக்கும். இந்த அஜ்ஞானங்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை. இது பஞ்சவிதாம், இப்படி இருக்கிற 5 டைப்ல இருக்கிற அஜ்ஞான விருத்தின், அஜ்ஞான விஷயங்களை சஹா அந்த பிரம்மா சிருஷ்டுவா, சிருஷ்டிச்சார். அப்படி சிருஷ்டிச்சுட்டு உத்தாம ரொம்ப ஜாஸ்தியாக தாமச பதார்த்தம், தாமச குணம் கூடின இந்த 5 விஷயங்களோடு விதானம் சிருஷ்டி நடத்திட்டு தூனா இந்த பிரம்மாக்கு பச்சாத்தாபம் உண்டாச்சு. நெகட்டிவ் விஷயங்களை சிருஷ்டிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சு அவருக்கு சங்கடம் வந்தது. சிருஷ்டிக்கு நெகட்டிவா இருக்கிற, அஜ்ஞானமா இருக்கிற, துவைத பாவமான இந்த 5 விஷயங்கள் இருக்கிற இந்த ஜகத்து, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு இல்லாத விஷயம் இருக்கு அப்படின்னு தோணற மித்யா பாவமாக்கும். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டானா அதுக்கப்புறமா நமக்கு துக்கம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. இந்த துவைத பாவம் இருக்கிறதுனாலேயாக்கும் நமக்கு சங்கடங்கள் வருது. இந்த துவைத பாவம் இல்லாம ஆயிட்டு அங்க அத்வைத பாவம் வந்துடுத்து அப்படின்னா அதுக்கப்புறமா சங்கடங்கள் கிடையாது. அத்வைத பாவமா இருக்கிற பிரம்மம் மட்டும்தான் அதுக்கப்புறம் இருக்கும். ஞானிகள் மட்டும்தான் அதுக்கப்புறம் அங்க உண்டாகும். ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுமே இந்த பிரபஞ்சத்துல மஸ்ட் தான். நெகட்டிவ் விஷயங்களை சிருஷ்டிச்சானா அஜ்ஞானிகளோடு இந்த ஜீவன் நரகத்துல போய் பதிக்குமே அப்படின்னு பிரம்மா சங்கடப்பட்டார். விஷம கட்டங்கள் நமக்கு வரத்த பிரம்மா நம்மளெல்லாம் பகவானை கூப்பிட்டுட்டு பகவானே இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல காப்பாத்தனமே அப்படின்னு சங்கடப்படுற மாதிரி இதே மாதிரி விஷம கட்டங்களில பிரம்மாவும் பகவானை கூப்பிட்டு சங்கடம் சொல்லறதுண்டு. இப்பவும் பகவானை கூப்பிட்டு பிரம்மா சங்கடம் சொல்லறார். விசுத்தை மனச கிளீன் ஆக்கிறதுக்கு தொதிய
சரணஸ்மரணம் தேனே. தொதியா அப்படின்னா பகவானோடு, சரணஸ்மரணம் அப்படின்னா திருப்பாத ஸ்மரணம், தேனே தியானிச்சார், திருப்பாத ஸ்மரணம் செஞ்சார் பிரம்மா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா பகவானோடு திருப்பாதங்களை தியானிச்சுட்டு இருக்கிறத மனசால சனகன், சனந்தன், சனாதனன், சனல்குமாரன் இப்படிங்கிற 4 முனிகளை சிருஷ்டிச்சார். பிரம்மாவோடு மனசுலேந்தாக்கும் இந்த சனகாதிகள் உத்பவிச்சா. அவாகிட்ட பிரம்மா சொல்றார், நீங்களும் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு. ரொம்ப ரொம்ப பகவானோட பாதத்துல லயிச்சிருந்த அந்த பகவானோட பாதம் மட்டும்தான் ஒரு சரணம் அப்படின்னு பகவானோடு அந்த பாதத்துல அட்டாச்மெண்டா இருக்கிற சனகாதிகள் சிருஷ்டி நடத்துறதுக்கு ஒத்துக்கலை. அதாக்கும் இந்த ஸ்லோகம். தாவது அப்போது சசர்ஜா பிரம்மா சிருஷ்டிச்சார். எங்கேந்தாக்கும் சிருஷ்டிச்சார் அப்படின்னா மனசா, மனசுல இருந்து பிரம்மா சிருஷ்டிச்சார். சிருஷ்டிக்கு பிரம்மா உபயோகிக்கிறது பிரம்மாவோடு உடம்புல இருக்கிற சரீர பாகங்கள் எடுத்துதான் அவரு சிருஷ்டி ஸ்டார்டிங்ல பண்ணினார். முதல்ல மனசால சனகாதி மகர்ஷிகளை சிருஷ்டிக்கிறார். மனசா சசர்ஜா, மனசால சிருஷ்டிச்சார். ஆரெல்லாமக்கும் மனசால சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது சனகம், சனந்தம், சனகன, சனந்தன, பூயஹா. அதுக்கப்புறம் சனாதன முனி, சனாதன முனிய சனத்குமாரம், சனல் குமாரனேயும் தாவது பூயஹா. அப்போது அதுக்கப்புறமா மனசா இந்த சனகாதிகளை எல்லாம் இந்த பிரம்மா சசர்ஜா சிருஷ்டிச்சார். தே அந்த சனகாதிகள் சிருஷ்டி கர்மணி, சிருஷ்டி கர்மத்தில சிருஷ்டி கர்மணி து, இங்க அந்த து அப்படின்னு சொல்றது ஆகட்டும், சிருஷ்டி கர்மத்துல ஆகட்டும். இந்த சனகாதிகள் தேனா இந்த பிரம்மாவினால நியுஜ்யமானாக நியோகிக்கப்பட்டவராக்கும், அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவராக்கும். ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு உயர்ந்த அதிகாரிகள் சொல்லுவா. அதே மாதிரியே இங்க சனகாதிகள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பிரம்மா சொல்றார், நீங்கள் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு. சனகாதிகள் கிட்ட பிரம்மா சிருஷ்டி பண்ண சொன்னார் அப்படின்னு அர்த்தம். தொது அப்படின்னா பகவானோடு பாத பக்தி ரசிகாக, பாதத்தை ஆசிரியிக்கிறதுல மட்டும் தால்பரியம் இருக்கிற அந்த சனகாதிகள் வாணி பிரம்மாவோடு வார்த்தைகளை ந ஜக்ருஹு ஸ்வீகரிக்கலை. அவா அதுக்கு தயாராகலை, ரெடி ஆகலை. எங்களுக்கு பகவானை கூப்பிடுறது இல்லையாக்கும் விருப்பம், இந்த பிரஜா சிருஷ்டியிலையொன்னும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவா அதை அக்செப்ட் பண்ணிக்கலை. 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். மனசிலேந்து உண்டான சனகாதிகள் அப்படிங்கிற புத்திரர்கள் பிரம்மாவோடு ஆக்ஞைய முடியாது அப்படின்னு சொன்னோன அவருக்கு பெரிய ஒரு கோபம் உண்டாவது. அந்த கோபத்தை அடக்கி நிறுத்துறதுக்கு படாத பாடுபடுறார். பிரம்மாவோடு புரிகக்கொடியோடு மத்தியத்திலேந்து, பகவானே நாராயணா, உங்களோடு அம்சமான மிருடன் சிவன் ஜெனிச்சார் அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். அந்த மிருடனாகட்டும் முதல்ல பிறந்த உடனே பேச ஆரம்பிக்கிறார். மனுஷ குழந்தைகள் எல்லாம் ஆனா பிறந்த உடனே பேசாது. இங்க எல்லாம் தெய்வீகமாயிட்டாக்கும் நடக்கிறது. அப்போ அங்க மிருடன் பிறந்த உடனே பிரம்மாட்ட பேசுறார், எனக்கு பேரும் வாசஸ்தானமும் சொல்லி தாருங்கோ அப்படின்னு சொல்லி அழுதான் அந்த மிருடன்.
அதனாலேயே அந்த மிருடனுக்கு ருத்ரன் அப்படின்னு பேரு கிடைச்சது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. தாவது சனகாதிகள் பிரம்மாவோட வார்த்தைகளை സ്വീകരിക്കാம இருந்தோனே பிரகோபம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கோபம் உதிதம் உண்டாச்சு இந்த பிரம்மாக்கு. பிரதிருந்ததா அஸ்யா கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணினார் இந்த பிரம்மா. എന്നിട്ടും அந்த கோபம் அடங்கலை. ப்ரூமத்யதா ப்ரூஜனன புரிகம் அந்த புரிகங்களோடு நடுவுல கண்ணுகளோடு மேல அந்த கருத்த முடி இருக்கே அதுக்கு அதாக்கும் புரிகம் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த பாகம் அந்த ப்ரூமத்யதா புரிகங்களோடு நடுவிலேந்து அஜனி ஜனிச்சார். ஜனிச்சது ஆராக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது மிருடஹா அஜனி மிருடன் ஜனிச்சார். பவதேகதேசா பகவானோட அம்சாவதாரமாக்கும் மிருடன் அப்படிங்கிற சிருஷ்டி. மிருடன் ஜனிச்சிட்டு என்னவாக்கும் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது ஹா விரிஞ்சா பிரம்மாவே நீங்கள் மே நாமானி என்னோட பேருகளும் மே பதானி என்னோட ஸ்தானங்களும் ச குரு எல்லாம் சொல்லி தருங்க. இது ஆதவ் இப்படி ஜனிச்ச உடனே ஸ்டார்டிங்ல ருரோதா சத்தமா அழுதுண்டு சொன்ன தேனா அப்படி அழுதுண்டு சொன்னதுனால ச ருத்ரநாமாகில அப்படி அந்த மிருடன் ருத்ரன் அப்படிங்கிற பேரு இருக்கிறவனாயிட்டு தீர்ந்தார். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா ஜனிச்ச உடனே எனக்கு பேருகளும் ஸ்தானங்களும் கொடுங்கோ அப்படின்னு அழுதுட்டு இருந்த அந்த ருத்ரனை 11 ஆக்கி தீர்த்தார். 11 ரூபங்களாக்கி மாற்றினார். அதுக்கப்புறம் பேருகளை கொடுத்தார். மனு மன்யு மகாதேவன் மகான் சிவன் கிருதத்வஜன் உருரேதஸ் பவன் காலன் வாமதேவன் திருதவிரதன் அப்படின்னு 11 ரூபங்களுக்கு 11 பேரு. அதுக்கப்புறம் இந்த 11 பேருக்கும் மனைவிகளையும் கொடுத்தார். தி விருத்தி அசனா உமா நியுத்து சர்பிசு இடா அம்பிகா இராவதி சுதா தீட்சா. அதுக்கப்புறம் ஹிருதயம் 5 இந்திரியங்கள் பிராணன் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பூமி சூரியன் சந்திரன் தபசு இப்படி 11 ஸ்தானங்களையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் பகவானோட பிரேரணையால அந்த ருத்ரன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி பிரஜா சிருஷ்டி பண்றதுக்கு சொல்றார் பிரம்மா. இந்த 11 ருத்ரர்கள் கிட்டையும் சொல்றார். ருத்ரம் ருத்ரனுக்கு ஏகாதசம் 11 ஆஹ்வயதயாத பேருகள் கொடுத்துட்டும் விபின்ன ரூபம் வித்தியஸ்தமான ரூபம் விதாயா கொடுத்துட்டு தைதா பிரியம் இருக்கிற வனிதாஹாஜா மனைவிகளையும் தத்வா கொடுத்துட்டு தாவந்தி அந்த அளவுக்கு பதானிஜா வாசஸ்தானங்களும் அதத்தா கொடுத்தார். பகவான் பிரம்மாவோடு மனசுக்குள்ள உட்கார்ந்துண்டு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. அதன்படி பிரம்மா செய்யறார். பிரம்மா என்னெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் பகவானோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக்கும் செய்யறார். பவத் பிரணுன்னஹா பகவான் பிரேரணை பண்ணினதுனால அந்த பிரம்மா
இப்படியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரஜா விரஜனாயா, பிரஜகளை சிருஷ்டிக்கிறதுக்கு பிராஹஜா சொல்லவும் செஞ்சார். எப்படி சொன்னார் அப்படின்னா சாதரம், ரொம்ப பவ்யமாயிட்டு சொன்னார். 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா சிருஷ்டி பண்ண சொன்னதுக்கு தகுந்த போல ருத்ரர்கள் பிரஜா சிருஷ்டிய ஆரம்பிச்சா. 11 ருத்ரர்களே ஆக்குமே இங்க பிரம்மா சிருஷ்டிச்சார். ஏகாதச ருத்ரர்கள் அவ சிருஷ்டி ஆரம்பிச்சா. அதை பார்த்துட்டு பிரம்மாக்கே பயம் வந்துடுத்து. அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆயிட்டு அவ இப்படி நிறைஞ்சு ரொம்பி ஓடி நடக்க ஆரம்பிச்சா. பார்க்கறதுக்கு ரொம்ப பயம். உடம்பெல்லாம் விபூதியை பூசிண்டு காலமாட்டோடு மேலே ஏறி உக்காந்துண்டு கையில நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுண்டு, அதே மாதிரி மான் சிங்கம் இப்படி இருக்கிற இறந்து போன அனிமல்ஸோடு மண்டையோடெல்லாம் கையில வச்சுண்டு, அதே மாதிரி மிருகங்களோட தோல் எல்லாம் உடம்புல சுற்றிண்டு பாம்புகள் எல்லாம் கழுத்துல போட்டுண்டு அப்படியே அக்னி ஜுவாலையாட்டுமா சகப்பு கலர் கண்ணால இப்படி உத்து பார்த்துண்டு சஞ்சரிக்கிற நிறைய நிறைய ருத்ரர்களை பார்த்துட்டு இந்த பிரம்மா பயந்து நடுங்கி போய் பகவானோட பிரேரணையினால அந்த பிரம்மா ருத்ரர்கிட்ட சொல்ற, வேண்டா வேண்டா, நீ பிரஜகளை சிருஷ்டிக்காதே, உலகத்துக்கு மங்களம் உண்டாகிறதுக்காக தபசு செஞ்சா போரும். ருத்ராதிஹி ருத்ரேன அபிசிருஷ்டன், ருத்ரன் சிருஷ்டிச்ச பயதாகிருதி பயமுறுத்தர ரூபத்தோடு கூடின ருத்ரசங்க ருத்ர கூட்டங்கள் சம்பூரியமான புவனத்ரயம் நம்ம இந்த பிரபஞ்சம் முழுவதும் ரொம்பி வழிஞ்சுது. பீதச்சேதாக பயந்த மனசோடு கூடிட்டு அந்த பிரம்மா மாமா செய்யாதே செய்யாதே, பிரஜாஹா மா சுஜா, பிரஜா சிருஷ்டி பண்ணாதே அப்படின்னு சொன்னார். தம் அந்த ருத்ரர்கள் கிட்ட பிரம்மா இப்படி சொன்னார், தபஹாசர, தபச அனுஷ்டிங்கோ, மங்களாய உலக நன்மைக்காயிட்டு இது இப்படி ஆஜஷ்டா சொன்னார். கமலபூஹு தாமரையிலேந்து உத்பவிச்ச பிரம்மா, பவத் ஈரிதாத்மா, பகவான் சொன்னது என்னவாக்குமோ மனசுல அத பிரம்மா ருத்ரர்கள் கிட்ட சொன்னார் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். பிரம்மாவோடு மனசுக்குள்ள பகவான் பிரவேசனம் பண்ணிட்டு பிரம்மா கிட்ட என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கார். அதனாலேயாக்கும் பட்டதிரி பகவான் கிட்ட இப்படி சொன்னார். 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பிரம்மா ருத்ரனை தபசு பண்ணினா போரும்னு சொல்லிட்டாரே, அதுக்கப்புறம் இனி பிரஜா சிருஷ்டி பண்ணத்தான் வேணாம், என்னோட டியூட்டி ஆக்கும், அதுக்கு என்னவாக்கம் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோன்னே பிரம்மாவோட சரீரத்திலேருந்து 10 புத்திரர்கள் அப்படி ஜனிச்சா. அதுல மரீஜி மனசுலேருந்து உத்பவிச்சார், அத்ரி கண்ணுலேருந்து, அங்கிரசு முகத்திலேருந்து, கிருதுமுனி கையிலேந்து, புலகன் நாபியிலேந்து, புலஸ்தியன் காதிலேந்து, பிருகு தொக்குலேந்து, வசிஷ்டன் பிராணனிலேந்து, தட்சன் காலோடு பெருவிரல்லேந்து இப்படி எல்லாம் ஜனிச்சா. அதுக்கப்புறமா 10ஆவதாக பகவானோடு தாசனான ஸ்ரீ நாரத மகர்ஷி இந்த பிரம்மாவோடு மடியிலேந்து அக்கும் ஜனிச்சது. இത്രയും ஆக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அதான் ருத்ரர்கள் தபசுக்கு போனதுக்கு அப்புறம் தத்ரா அங்க தஸ்யா அந்த சர்க்க ரசிகஸ்யா சிருஷ்டியில ரசிச்சுட்டு இருக்கிற பிரம்மாவோடு, சிருஷ்டி அப்படிங்கிற கர்மம் செய்யறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற பிரம்மாவோடு
அங்காது சரீரத்திலேந்து மறுபடியும் சிருஷ்டி நடந்தது. மரீஜிஹி அத்ரிஹி அங்கிராஹா கிருதுமுனிஹி புலஹா புலஸ்தியஹா பிருகுஹோஜா, இப்படி சப்தர்ஷிகள் அவரோடு அங்கங்களிலேந்து ஜனிச்சா. வசிஷ்ட தட்சௌஜா, வசிஷ்டனும் தட்சனும் ஜனிச்சா. ஹே பகவன், பகவானே நாராயணா, பவத் பகவானோடு அங்கிரிதாசகா பாததாசனா இருக்கிற ஸ்ரீ நாரதஹாஜா, ஸ்ரீ நாரத முனியும் ஜனிச்சார். 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. அதுக்கப்புறமா பிரம்மாவோடு வலது பக்கத்தில் இருக்கிற செஸ்டிலேருந்து தர்மதேவனும் ஸ்ரீ நாராயணனும், பின்பக்கத்திலேருந்து அதர்மவும் மிருத்யுவும், ஹிருதயத்திலேருந்து காமனும், புரிகங்களிலேருந்து கோபமும், அதரத்திலேருந்து லோபமும், இப்படி பல அங்கங்களிலேருந்து பலதும் சிருஷ்டி நடந்தது. அதுக்கப்புறமா பிரம்மாவோடு நிழல் ஷேடோ, அந்த ஷேடோலேருந்து கர்தம பிரஜாபதி உண்டானார். அதுக்கப்புறமா பிரம்மா சரஸ்வதியை சிருஷ்டிச்சிட்டு அந்த சரஸ்வதி தேவியோடு அழகா பார்த்து ஆசை வந்து காமபரவசனாகி தீர்ந்தார். ஆனா சர்வசாட்சியா இருக்கிற பகவானோடு பிரேரணை காரணமாக தவறு பண்ண விடாம அங்க பகவான் பிரம்மாவை தடுத்துட்டார். சனகன் தட்சன் இப்படி இருக்கிற பிரம்மாவோடு புத்திரர்களை விட்டு உபதேசம் பண்ண வச்சு அந்த தவறுகள் நடக்காம அங்க பகவான் நிப்பாட்டிட்டார். புத்திரர்களோட உபதேசத்தால அஜ்ஞானம் நெகந்து பிரம்மாவுக்கு ஞானம் உண்டாகிறது. செய்யறது தவறாக்கும், செய்யப்படாது அப்படின்னு அந்த செயலிலிருந்து நகர்ந்துட்டார். காம விசாரத்தை நகர்த்தி விட்டுட்டார். தர்ம ஆதிகான், தர்மதேவன் தொடங்கினவா எல்லாம் அபிசிருஜன் பிரம்மா சிருஷ்டிச்சார். இங்க தர்மா அப்படிங்கிறது தர்மதேவனை மட்டும் சொல்லிட்டு தர்மதேவனை மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆளுகளை எல்லாம் பிரம்மா சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இங்க ஆதிகான் அப்படின்னு சொல்றது எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கர்தமம்சா, கர்தமனையும் சிருஷ்டிச்சார். அத தர்மாதிகான் அபிசிருஜன் கர்தமம்சா. அதுக்கப்புறம் தர்மதேவன் தொடங்கினவாளையும் கர்தமனையும் பிரம்மா சிருஷ்டிச்சார். வாணீன் விதாயா, சரஸ்வதி தேவிய சிருஷ்டிச்சோன விதிஹி அந்த பிரம்மா அங்கஜ சங்குலஹா, காமதேவனால மனசுல காம விசாரங்கள் உண்டாக்கப்பட்டு அபூது, அந்த காமதேவனோடு அந்த ஒரு பிரேரணையினால மனசு மாயாமோகத்துல முழுகித்து பிரம்மாக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு செகண்ட் பிரம்மா சிருஷ்டிச்ச சரஸ்வதி தேவியோடு அழகுல ஒரு நிமிஷம் மயங்கி நின்னார். பிரம்மா அது செஞ்சோன அப்படி மயங்கி நின்னதை பார்த்தோன்னே பகவான் பிரம்மாவுக்கு அஜ்ஞானத்தை நகர்த்தி ஞானம் உண்டாக்குறதுக்காக பிரம்மாவோட புத்திரர்களை விட்டு உபதேசம் பண்ண வச்சார். பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், தொது போதிதைஹி, பகவானே கிருஷ்ணா நீங்கள் பிரேரணை பண்ணினதுனால சனக தட்ச முகைஹி, சனகாதிகள் தட்சன் இவாளெல்லாம் தனூஜைஹி புத்திரர்களாக்குமே பிரம்மாக்கு, இந்த புத்திரர்கள் எல்லாம் உத்போதிதஹாஜா நல்லதென்னது கெட்டதென்னது அப்படிங்கிற பகுத்தறிவு பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தா. செய்யறது தவறாக்கும், புத்திரியாக்கும் அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு சகோதரியாக்கும், அதனால இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தா. செய்யக்கூடாத விஷயங்கள் செய்யக்கூடாது, அதர்மம் செய்யக்கூடாது, தர்ம விருத்தமாயி நடக்கக்கூடாது இப்படின்னு எல்லாம் புத்திரர்கள் பிரம்மாவை உபதேசிச்சா. அது பகவான் தோண வச்சதுனாலே ஆக்கும் இப்படி உபதேசம் நடந்தது. தமோ தமஹா
அஜ்ஞானம் விமுஞ்சன் வெடிஞ்சு விரராம அவரோட அந்த காம விசாரத்திலேருந்து பேக் அடிச்சார். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா அவரோட 4 முகங்களிலேருந்து 4 வேதங்களை സൃഷ്ടിച്ചാർ. വേദാർത്ഥങ്ങളോട് കൂടിയിട്ടാക്കും സൃഷ്ടിച്ചത്. സംഹിത, ആരണ്യകം, ബ്രാഹ്മണം, ഉപനിഷത്ത് இதெல்லாம் சேர்ந்த 4 பாகங்கள் இருக்கிற 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த வேதங்கள் எல்லாம் கேட்டு நமக்கு அதில் இருக்கிற ரிசல்ட் புராண கதைகள் கேட்கறது வழி இந்த எல்லா வேதங்களும் கேட்டதினோடு ஒரு அனுபவங்கள் உண்டாகும். ரொம்ப ரொம்ப தத்துவங்கள் எல்லாம் இன்க்ளூடாக இருக்கிறதாக்கும் புராண கதைகள். அதனாலேயே வேதங்களும் புராணங்களும் அதே மாதிரி சிக்ஷாதிகளாக இருக்கிற 6 வேதாங்கங்களும் மீமாம்சா தொடங்கின 4 உப அங்கங்களும் ஆயுர்வேதம், ஜோதிஷம் இப்படி இருக்கிற உபவேதங்களையும் எல்லா வித்யகளையும் சிருஷ்டிச்சு தன்னோட புத்திரர்கள் கிட்ட கொடுத்தார் பிரம்மா. എന്നിട്ട് பிரஜா சிருஷ்டி பண்ணுங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடியும் அந்த பிரஜா சிருஷ்டியோட வர்தனவு ஒரு இன்க்ரீஸ் உண்டாகலை. அதில் அவருக்கு ஒரு சங்கடம் வந்தது. வேதங்களையும் புராண நிவகான் அபி புராணங்களோட கூட்டத்தையும் கூடி சர்வ வித்யாக எல்லா வித்யகளையும் குருவன் நிர்மிச்சிட்டு இதெல்லாம் எங்கேந்தாக்கம் உண்டாக்கினார் அப்படின்னு கூட சொல்லப்படுறது. அசௌ அந்த நிஜ ஆனனகனாக பிரம்மாவோட முகத்திலேந்தாக்கும் வேதங்கள் உண்டாச்சு. சதுரானனகா 4 முகங்கள் இருக்கிற பிரம்மாவோடு முகத்திலேந்து வேதங்கள் உண்டாச்சு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், புராணங்கள், உபபுராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் உண்டாச்சு. சர்வ வித்யாக சிக்ஷா, கல்பம், வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம் இப்படி எல்லா வித்யகளும் குருவன் உண்டாக்கிட்டு தேஷு அந்த புத்திரேஷு புத்திரர்களோடு கையில கொடுத்துட்டு வினிதாயா சுமதலப்படுத்தி கொடுத்தார். இதெல்லாம் வச்சுண்டு நம்ம பிரஜா சிருஷ்டி பண்ணுங்கோ. வேத புராண சகல வித்யகளையும் புத்திரர்களுக்கு கொடுத்து சகா அந்த பிரம்மாவு சர்க விருத்தியும் பிரஜா சிருஷ்டி வர்த்திப்பிக்கிறதுக்கு பார்த்துட்டும் அவரால் அந்த சிருஷ்டியோடு ஒரு அபிவிருத்தி நடத்த முடியலை, இன்க்ரீஸ் பண்ண முடியலை. சிருஷ்டியை அப்பிராப்னுவன் அது சாதிக்காதக்காயிட்டு தவா பகவானோடு பாதாம்புஜம் തൃപ്പാദങ്ങളെ ആശ്രിതഃ അഭൂത് ആശ്രയിக்கிறவனாயிட்டு തീർந்தார் பிரம்மா. பகவானே சிருஷ்டி நடக்கிறதில்லையே, சிருஷ்டி நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, பகவான் அல்லாக்கி வேற யாரும் ஆசிரியம் இல்லையே, எனக்கு திராணி இல்லையே அப்படின்னு எல்லாம் பிரம்மா பகவானை ஆசிரியிச்சார். 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோட பாதங்களை பஜிச்சதுனால சிருஷ்டியை வர்த்திப்பிக்கிறதுக்கான வழி என்னவாக்கும் அப்படின்னு பிரம்மாவுக்கு தெரிஞ்சுடுத்து. அவரோட சரீரத்தை സ്വയംഭുവ മനുவோடு மனைவியாயிருக்கிற சதரூபையும் அப்படின்னு 2ஆயிட்டு பகுத்தார். ശരീരത്തോട് വലതു പക്കത്തെ പുരുഷനായിട്ടും ഇടതു പക്കത്തെ സ്ത്രീയായിട്ടും സൃഷ്ടിച്ചാർ. ബ്രഹ്മാവോട് ശരീരത്തിലേന്ത് 2 ஸ்திரீ புருஷ பேதங்கள் உண்டாச்சு. அவளை இந்த மனுஷ வர்க்கத்தை வர்த்திப்பிக்கிற
டியூட்டியை செய்ய சொன்னார். பகவானே கிருஷ்ணா நாராயணா இந்த மனுஷ வர்க்கத்தை இந்த மனுவாலையும் சதரூபையாலையும் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிற குருவாயிரப்பா, என்னோடு எல்லாவித நோய்களையும் இல்லாம பண்ணணுமே. ஜானன் உபாயம் அத உபாயம் ஜானன் பகவானை சரணடைஞ்சிட்டு சிருஷ்டி வர்த்திப்பிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சுண்டு அஜஹா அந்த பிரம்மா தேகம் சொந்தம் சரீரம் விபஜ்ய பிளர்ந்தார், ரெண்டாயிட்டு பிளர்ந்தார். ஸ்திரீ பும்சபாவம் ஸ்திரீ புருஷபாவம் ஆயிட்டு பிளர்ந்தார். அபஜத் அந்த ஒரு பாவத்தை സ്വീകരിച്ചാர். ஸ்திரீயாயிட்டும் புருஷனாயிட்டும் ஒரு பாவத்தை സ്വീകരിച്ചാர். மனுவாயிட்டும் மனுவோடு மனைவியான சதரூபையாயிட்டும் தது அந்த மனுவோடு வதூபியாம் மனைவியாயிட்டும் சதரூபையாயிட்டும் തീർந்தார். മനു തതുവധൂഭ്യാം മനുവും അവരോട് മനൈവിയുമായിട്ട് സ്ത്രീ പുരുഷഭാവം സ്വീകരിച്ചാർ ബ്രഹ്മ. ബ്രഹ്മാതാൻ സ്ത്രീയായിട്ടും പുരുഷനായിട്ടും ചേഞ്ച് ആനത്. താഭ്യാം ച മനു ശതരൂപൈ ഇവ രണ്ടുപേരാല് മാനുഷകുലാനി மனுஷவம்சங்களை துவம் விவர்தயன் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிற பகவானே நாராயணா, மனுவாலியும் சதரூபையாலையும் ஆக்குமே பகவான் இந்த மனுஷ குலத்தை இப்படி வர்த்திப்பிச்சுட்டு இருக்கிறது. கோவிந்தா பகவானே நாராயணா கோவிந்தா, கோக்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிற கோவிந்தன். அப்படி இல்லைனா வராகரூபியா இருக்கிற பூமி தேவிய காப்பாத்தின கோவிந்தன் பகவானே குருவாயிரப்பா. ரோகான் நிருந்தி என்னோட மன சரீர ரோகங்களை தடஞ்சு நிறுத்தணுமே. எனக்கு நோயொன்னும் வரப்படாது. நோயெல்லாம் வந்தா என்னோட கவனம் இந்த நோய்கிட்டயே போகும். கை வலிக்கிறதே, கால் வலிக்கிறதே, தலைவலிக்கிறதே அப்படின்னு என்னோட கவனம் ஃபுல்லா இந்த நோய்கிட்டயே போகும். பகவானை கூப்பிட முடியாது. அதனால எல்லாவித நோய்களையும் என் பக்கத்திலேயே வராம தடஞ்சு நிப்பாட்டணுமே கிருஷ்ணா. அதாக்கும் இங்க நிருந்தி ரோகான்